எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ரெடியா இருக்கீங்க? எஸ். சோ அந்த வசனம் திருப்பி பார்க்க போறோம். நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டா இருக்கத்தக்கதாக என்ன பண்ணுமா? அன்பு நம்மில் பூரணப்படுகிறது. அன்பு நம்மில் பூரணப்படுகிறது. இன்னொரு வெர்ஷன் நான் உங்களுக்கு படிக்கிறேன். தேவனின் அன்பு நம்மில் முழுமை அடைந்தால் தேவன் நம்மை நியாய தீர்க்கும் நாளில் நாம் அச்சமின்றி இருக்க முடியும். ஓகே, தேவன் நம்மை நியாயத்திற்கும் நாள் நம்ம பயமில்லாம இருக்க ஒண்ணு நடக்கணும். அது என்னன்னா, அவருடைய அன்பு நம்மிடத்தில் பூரணப்படணும். அன்பு எப்படி பூரணப்படும்? இந்த அன்பு பூரணப்படுறதுனால நம்ம நியாயத்திற்கும் நாளில நம்ம எப்படி போல்டா, ஹாப்பியா, தைரியமா ஆண்டவர் முன்னாடி நிக்க போறோம் அப்படின்ட்டு தான் எனக்கு பார்க்க போறோம். ஹல்லேலூயா. இப்போ 4வது அதிகாரம், அதே அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாமா? தேவனை ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பும் நமக்குள். ஓகே, சோ இதுலயே ஆன்சர் வந்துருச்சு. இப்போ இந்த ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தல் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு? எது சொல்லுங்க? நியாயப்பிரமாணம். கரெக்ட். இந்த ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுதல் பாத்தீங்கன்னா, நம்ம பழைய ஏற்பாட்டுல இருக்க 613 லாவையும் தூக்கிட்டு ஜீசஸ் 2 லாவை கொடுத்தாரு. என்ன லா? லவ் காட், லவ் பீப்புள். 2 லா கொடுத்தாருங்க. லவ் காட், லவ் பீப்புள். லவ் பீப்புள் இங்க வந்துருச்சு. ஆனா லவ் காட் இந்த வசனத்துல இல்ல. நான் இன்னொரு வசனம் சொல்ல. மத்தேயு 22வது அதிகாரம் 37 வாசிச்சிருக்கு ஸ்ட்ரைட்டா. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இதுதான் ஃபர்ஸ்ட் கட்டளை. ஓகேங்களா? அடுத்தது 39வது வசனம். இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக. ஓகேங்களா? இப்போ நம்ம நியூ கவர்னன்ட்ல 2 கட்டளை வந்துருச்சு. ஒன்னு ஆண்டரை லவ் பண்ணோம், இன்னொன்னு மத்தவங்களை லவ் பண்ணோம். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல ஒன்னே ஒண்ணுதான் சொல்லியிருக்கு. ஒரு இடத்தில் ஒருவர் அன்பு கூறுங்க. அது ஏன்னா எல்லாமே நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு கூர்ந்தாதான் நம்ம மத்தவங்க கிட்டயும் அன்பு கூற முடியும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? Only when we love God we'll be able to love others. இதனால்தான் பைபிள்ல இன்னும் 2 இடத்துல சொல்லியிருக்கும் போது இந்த வசனத்துல மட்டும்தான் லவ் காட், லவ் பீப்புள் இருக்கு. ஆனா இன்னும் 2 வசனத்துல லவ் பீப்புள் மாத்திரம் தான் இருக்கு. ஏன்னா அந்த லவ் பீப்புள்ன்றதுல என்ன அடங்கி இருக்குன்னா, நம்ம ஆண்டவர் லவ் பண்ணாதான் நம்ம பீப்புளை லவ் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்னும் அந்த வசனத்தை பார்க்கலாம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூர்வாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமாணம். அவ்வளவுதான். இங்க பாருங்க, அங்க 2 போட்டுருந்துச்சு. இங்க இந்த ஒரு வார்த்தை போதும். இந்த ஒண்ணு போதுங்க. இந்த ஒண்ணு போதும், நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுச்சு அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. ஏன்னா ஒருவரில் ஒருவர் நம்ம அன்பு கூறது எங்க இருந்து வரும்? நம்ம ஆண்டவர் மேல இருக்க அன்பு வச்சாதான் நம்ம மத்தவங்களை அன்பு கூற முடியும். ஓகேங்களா? சோ நம்ம ஆண்டவர் மேல அன்பு வச்சா மத்தவங்களை அன்பு கூற முடியும். அப்படி அன்பு கூறும் போது அன்பு பூரணப்படும். அடுத்தது நியாய தீர்ப்பு நாள். இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்க நான் பேசுறது? ஓகேங்களா? இப்போ ஆண்டவர் நம்மளுக்கு 2 கட்டளை குடுத்துட்டாருங்க. ஓகேங்களா? இது 2 கமாண்ட்மெண்ட்ஸ் குடுத்துட்டாரு. 2 நியூ கமாண்ட்மெண்ட்ஸ், நியூ டெஸ்டமென்ட் கமாண்ட்மெண்ட்ஸ். இது 2 தான். ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் போது, நம்மளுக்கு கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்கும் போது அவர் எப்படி கொடுப்பாருன்னா, அவர் என்ன பண்ணாரோ அதுதான் நம்மள செய்ய சொல்வார். அவர் செய்யாதது ஒன்றை நம்மள செய்ய சொல்லவே மாட்டார். புரியுதுங்களா? நம்மள நீதி செய்யுங்க அப்படின்னா அவர் நீதியா இருக்கிற தேவனா இருப்பார். நீங்க பரிசுத்தமா இருங்கன்னா அவரும் பரிசுத்தமா இருப்பார். அவர் செஞ்சு காட்டுவாரு. அவர் மாடல். அவர் மாடலை கொடுத்துட்டு அவர் மாதிரி வாழ்ந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் நம்மள செய்யவே சொல்லுவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? So now when he is asking us to love him, ஆண்டவரை லவ் பண்ணு, மத்தவங்களை லவ் பண்ணு சொல்லும் போது அவர் என்ன பண்றாரு? அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறாரு. ஃபர்ஸ்ட் அவர் லவ் பண்ணி காட்டிடுறாரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இப்போ நம்ம பார்க்க போறது God's love. God's love. இதுதான் இந்த அல்டிமேட் சீக்ரெட் டு எவ்ரிதிங்.
ஓகே. சோ அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் அவரு லவ் பண்ணி காட்டிட்டு அவரோட அன்பை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டிட்டு இப்ப என்ன சொல்றாரு, இப்போ இந்த 2 கட்டளை கொடுக்குறாரு. நீங்க என்ன பண்ணும், ஆண்டவரை லவ் பண்ணும், மத்தவங்களையும் லவ் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பார்க்க போறது கீழ இருந்து மேல போறோம். எங்க இருந்து போறோம்? கீழ இருந்து மேல போறோம். ஏன்னா இதுதான் ஆண்டவருடைய லவ் நம்ம புரிஞ்சுக்கிட்டா ஆண்டவரை நம்ம லவ் பண்ண முடியும். ஆண்டவரை லவ் பண்ணா மத்தவங்களையும் லவ் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் பண்ணா அன்பு பூரணப்பட்டுரும். லவ் இஸ் பெர்ஃபெக்டட். இது லவ் பெர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா தைரியம் வந்துடும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆமென், ஹalleluya. இப்போ ஆண்டவருடைய அன்பை பார்க்க போறோம். Our love for him starts when we understand his love for us. நம்மளுடைய அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை புரியும் போதுதான் நம்ம அவரை அன்பு கூற முடியும். ஹalleluya. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். நாம் எப்படி இருக்கும்போது நீங்கள் நீதிமான்களா இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலேன்னு இருக்கா? நீங்கள் நல்லவர்களா இருக்கும்போதுன்னு இருக்கா? நீங்கள் நீதி செய்கிறவர்களா இருக்கும்போது இருக்கா? நீங்கள் நீதிமான்களா இருக்கும்போதுன்னு இருக்கா? என்னன்னு இருக்கு? நம்ம எப்படி இருந்தோமா? பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்திருந்த அன்பை விளங்க பண்ணினார். அப்படிதான் அவரோட லவ் ப்ரூவ் பண்றாரு நம்ம கிட்ட. எப்போ நம்ம பெர்ஃபெக்டா இருக்கும் போதுல, நம்ம இன்பெர்ஃபெக்டா இருக்கும் போது அக்கிரமங்களையும் பாவங்களையும் மரித்திருந்த நம்மள அவரை லவ் பண்ணி நம்மள தூக்குறாரு பாருங்க. அதுதான் அவருடைய லவ். புரியுதுங்களா? இதுதான் அவருடைய லவ். அடுத்த வசனம் பார்க்க போறோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச, நீங்களே சொல்லிடுங்க. யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். ஆமென். இவ்வளவாய் எதுல அன்பு கூர்ந்தாரு? உலகத்துல அன்பு கூர்ந்தார். உலகம் சொல்லும் போது அந்த இடத்துல உலகம், வேர்ல்டுன்னு போட்டிருக்குங்க. வேர்ல்ட்ல அந்த உலகன்ற வார்த்தைக்கு பதிலா சர்ச்சுக்கு போறவங்கள, பாஸ்டிங் பண்றவங்கள, இத்தனை நாள் முட்டி போட்டு ஜோம் பண்ணுவாங்கள, அவங்களெல்லாம் கிடையாது. அப்படின்லாம் கிடையாது. இவ்வளவாய் யார் அன்பு கூர்ந்தாரா? உலகத்தை வேர்ல்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆண்டவர் நம்ம மேல மட்டும்தான் அன்பா இருக்கிறாரு. நம்ம பிரேயர் பண்ணும் போது எப்படி ப்ரே பண்றோம்? நம்மளுக்கு தீமை செய்யறவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பார். அவங்களுக்கு நம்ம இம்மிடியட்டா நம்மளுடைய பிரேயர் எப்படி இருக்கு? அவங்க யாராவது ஒருத்தவங்க தப்பான வழியில போனாங்கன்னா ஆண்டவர் பார்த்து பார்ப்பாங்க, ஆண்டவர் தண்டிப்பார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோமா இல்லையா? அவங்களுடைய அவங்க கிரிக்கு ஏத்த மாதிரி ஆண்டவர் அவங்கள தண்டிப்பாரு அப்படின்ற வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் நம்மள லவ் பண்ற மாதிரி தான் அவங்களே லவ் பண்றாரு. அவங்கள திருடனா இருக்கலாம், பொய்யன்களா இருக்கலாம், அவங்க ஏமாத்துறவங்களா இருக்கலாம். ஏன் உங்களுடைய எனிமீஸே நீங்க நினைச்சுக்கோங்க. உங்களை என்னெல்லாம் பண்ணாங்க நீங்களே தெரியும். லிஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்க யாரெல்லாம் வெறுக்கிறீங்களோ, யாரெல்லாம் நீங்க எனிமீஸ்ன்னு நினைக்கிறீங்களோ, உங்களை எப்படி லவ் பண்றாரோ அதே மாதிரிதான் அவங்களையும் லவ் பண்றாரு. எஸ், அதுதான் ஆண்டவருடைய அன்புங்க. அவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தட் இஸ் ஹிஸ் லவ். அவருடைய லவ் சும்மா சாதாரணமா நம்ம யோசிக்கவே முடியாது. அது கண்டெய்னே பண்ண முடியாது. அவருடைய அன்பு அதுதான். அது யாரு? பால் ஹி சேயிங் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் என்னன்னே தெரியலங்க. அப்பேற்பட்ட அன்பு. ஹி ஸ்ட்ரகிளிங் டு டிஸ்கிரைப் காட்ஸ் லவ். ஏன்னா புரிஞ்சுக்க முடியல, எப்படிடா ஒருத்தர் இப்படி நம்ம மேல அன்பு வைக்க முடியும் அப்படின்னு. எத்தனை பேர் அந்த அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? ஆமேன்னு சொல்லும் போது அதே அன்புதான் உங்களுடைய எனிமீஸ்க்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுக்கும் நீங்க ஆமேன்னு சொல்லணும். ஹalleluya. நம்ம பைபிள்ல இருந்து ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஆண்டவருடைய லவ் எப்படி அவரை லவ் பண்ண வைக்குது, அப்புறம் ஆண்டவருடைய லவ் எப்படி மத்தவங்களை லவ் பண்ண வைக்குதுன்னு 2 எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்து உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஓகேங்களா? லூக்கா 7வது அதிகாரம் 36வது வசனம். பரிசேயரில் ஒருவர் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை என்ன பண்ணாராம்? வேண்டிக் கொண்டார். இங்க பாருங்க, பரிசேயர்னா யாரு? ஜட்ஜ்மெண்டல் பீப்புள், எப்பவுமே குறை சொல்லுகிற பீப்புள். சோ இவரு பாருங்க, ஆண்டவர் அவர் வீட்டுக்கும் போறாரு. ஆனா அவருதான் பரிசேயர் இன்வைட் பண்றாரு, இவரும் போறாரு. ஓகேங்களா? போஜனம், அதுவும் எது சாப்பிட. நம்ம இது மாதிரி யாராவது கூப்பிட்டா சாப்பிட போகுமா? ஓகே. பரிசேயரில் ஒருவர் தன்னுடைய போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். செகண்ட் 37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயரின் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்தது.
பாவியாகிய ஒரு ஸ்திரீ, இங்கிலீஷ்ல உமன் நோன் as sinner. பேசிக்கலி பாவின்னு தான் அவங்களை கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. பொது பேர் பாவி, வருது பேர் இதால தான் நம்ம வீடு நாசமாச்சு அப்படின்னு அவங்கள கூப்பிட்டதே அப்படிதான் கூப்பிட்டுருப்பாங்க. இதெல்லாம் அவங்க மனசுல இருந்திருக்கும். பேர் வந்து ப்ராஸ்டிடியூஷனுக்குள்ள போறது, நிறைய பேர் இந்த மாதிரி வேலைக்குள்ள போறது எப்படின்னா, அவங்க காசு இல்லாம இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நிறைய பேர் போறாங்க. நிறைய பேர் திமிரா போறாங்க, அது வேற விஷயம். பட் தேர் ஆர் பீப்புள் அவங்க வந்து காசுக்காகவும் அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துலதான் அதுக்குள்ள போறாங்க. மேபி இவங்களும் அது மாதிரி தான். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறதுனாலதான் இயேசுவை தேடி இவங்க வராங்க. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க பண்ற வேலை அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு பிடிச்சவங்க கூட பண்றது வேற, பிடிக்காதவங்க கூட காசுக்காக பண்றது வேற. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? So she is not able to take it. அவ உள்ள அவ்வளோ ஒரு கஷ்டத்தோட இங்க இயேசு கிட்ட வராங்க. எல்லாரும் அவங்களை என்னன்னு கூப்பிடுறாங்க? பாவியாகிய ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணையில் பரிமள தைலம் கொண்டு வந்து அறிந்து அவங்க இயேசு அங்க வராருன்னு தெரிஞ்ச உடனே, பாஸ்ட் ஆல்ரெடி வர்ஷிப்ல சொன்ன மாதிரி அந்த அவ்வளோ எக்ஸ்பென்சிவான அந்த தைலத்தை எடுத்துட்டு வராங்க. அவ்வளவு எக்ஸ்பென்சிவான அந்த தைலத்தை எடுத்துட்டு வராங்க. நெக்ஸ்ட் வசனம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். ஓகே, பாருங்க, இங்க வந்த உடனே அவங்க அப்படியே she is pouring it out. உள்ள இருக்கிற அவ்வளோ டிப்ரெஷன், அவங்களுக்கு உள்ள இருக்க அவ்வளோ அந்த வலி, அந்த பெயினை என்ன பண்றாங்கன்னா இயேசுவின் பாதத்துல கொட்டுறாங்க. அவங்களால அந்த பெயினை வேற எங்கேயுமே கொட்ட முடியலங்க. அதனாலதான் இயேசு வராருன்னு தெரிஞ்சோடனே ஓடி வராங்க, இயேசு கிட்ட வராங்க. நம்ம ஒரு பெயின்ல வந்து நம்ம டோன்ட் ரன் டு பீப்புள். நீங்க மத்தவங்க கிட்ட போய் உங்க பெயினை போய் உங்களுடைய கஷ்டத்தை போய் ஷேர் பண்றதோட யாரோட பாதத்துக்கு வரணும்? இயேசுவோட பாதத்துக்கு வாங்க. Don't take your pain to people, bring your pain to God. Bring your pain to God's feet. ஆண்டோடைய பாதத்துக்கு உங்களுடைய பெயினை நீங்க எடுத்துட்டு வாங்க. அங்கதான் நீங்க உண்மையா உங்களுடைய பெயினை கொட்ட முடியும். அங்கே பின்னாக நின்று அழுது கொண்டு ஆல்ரெடி ஸ்டார்ட் crying. அவங்களால முடியல. எத்தனை நாள் உள்ளே வச்சுன்னு இருப்பாங்களே. நிறைய பேர் உள்ள அவ்வளோ பெயின் வச்சுட்டு வெளியில சிரிச்சுட்டு இருப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அவ்வளோ பெயின் வச்சுக்கிட்டு இவங்க உள்ள அவ்வளோ பெயின் வச்சுக்கிட்டு அந்த வேலையை வேற பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிக்காம இத்தனை நாள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நினைத்து, அவங்க அழும் போது அந்த தண்ணி வந்து என்ன ஆகுதுன்னா அவருடைய பாதத்தை நினைக்குதுங்க. நினைத்து தன் தலைமயிரினால் துடைத்து, இங்க பாருங்க, இப்போ ஒரு ஆக்ஷன் பண்றா. she is touching the feet of God. என்ன பண்றாங்க? she is touching Jesus. she is literally touching Jesus. அவங்க பண்ணதெல்லாம் ஒண்ணுதான், ஆண்டவர் மட்டும் தான் தொட்டாங்க. தொட்டு துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து, என்னது? முத்தம் செய்து பரிமளத்தை பூசினான். she is just pouring out. அவங்க அழுது அவங்க விடுற அந்த கண்ணீர்ல அந்த பாதத்தை தொடச்சு அந்த இதை பிரேக் பண்ணி அங்க ஊத்தி அது என்ன பண்றாங்க? she is also kissing Jesus. ஓகே, இப்போ மேட்ரு என்னன்னா, இது வேற யாருக்கிட்டையும் அவங்க பண்ணியிருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு பாவின்னு யாருமே அவங்கள வீட்டுல கூட சேர்த்துருக்க மாட்டாங்க. இதே மாதிரி நான் சொல்றது புரியுது? பட் ஜீசஸ் லெட் ஹர் டூ தட். அவங்கள பண்ண விட்டாங்க. ஏன்னா அவ்வளோ அன்பு ஆண்டவர் அந்த ஸ்ரீ மேல வச்சிருந்தார். அதை நம்ம எப்படி சொல்றோம்னா, அடுத்த வசனம். அவரை அழைத்த பரிசேயர் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். இங்க பாத்தீங்களா, அந்த பரிசேயர் நினைக்கிறாரு, பாவியை போய் எப்படி இவர் தொட விடுறாரு? ஆண்டவர் பாவிக்காக தான் ஃபர்ஸ்ட் வந்தாரு, அது தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் நல்லவங்களுக்காக வரலங்க. ஆண்டவர் இல்லாமே நிறைய பேர் நல்லவங்களால வாழ முடியும். இருக்காங்களா இல்லையா உலகத்துல? ஆண்டவரோட கேரக்டர் இல்லாமையே, இல்லைன்னா ஏத்திஸ்ட் கூட சரி நிறைய பேர் நல்லவங்களா தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க உள்ள இருக்கிற பெயின் டிப்ரெஷன்லாம் யாருக்குமே தெரியாது. கடவுள் இல்லைன்னு நம்பிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் வந்ததே பாவத்துல மரித்தவர்களா இருக்கிற நம்மளுக்காக தான் அவர் வந்துறாரு. இவரு அவங்க தொட்ட உடனே ஜீசஸ் அவங்கள தள்ளாம அவங்கள முத்தம் செய்ய விட்டதுனால she has already started ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த forgiveness manifest ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜீசஸ் ஒரு வார்த்தை பேசக்கூட தேவையில்லை. அவனை சொல்றேன், இயேசு உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசக்கூட தேவையில்லை. நீங்க அவர்கிட்ட எல்லாத்தையும் போய் கொட்டினா மட்டும் போதுங்க. போய் உங்களுடைய அழுகைய உங்களுடைய கஷ்டங்களை போய் வேற யார்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆண்டவருடைய பாதத்துல நீங்க போய் கொட்டினா மட்டும் போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. There is your forgiveness.
அந்த இடத்திலேயே அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. she was already feeling light. அடுத்த வசனம். இயேசு அவரை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரை சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டேன். இப்படி இருக்க அவர்களில் இவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் சொல்லிச்சார். ஓகே, சோ உங்களுக்கு புரியுதா? இங்க வாசிக்கிற வசனம் உங்களுக்கு புரியுதா? அந்த பரிசேயரோட என்ன நினைச்சுன்னு இருக்காருன்னு ஜீசஸ் தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஜீசஸ் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். நீங்க வாய் திறந்து சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க உங்களுடைய நினைவுகள் வந்து அவருக்கு தெரியும். உங்களுடைய நினைவுகள் அவருக்கு தெரியும். சோ பரிசேயர் இது மாதிரி கேவலமா நினைக்கிறாரு அப்படின்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? தெரிஞ்ச உடனே அவர் சொல்றாரு, அந்த பரிசேயர்கிட்ட ஒரு மேட்டர் சொல்றாரு. இத பாரு, ஒருத்தர்கிட்ட எவ்வளோ 5, இன்னொருத்தர்கிட்ட 20 அப்படி கொடுத்துட்டு 2 பேராலையும் உனக்கு திருப்பி தர முடியல, ஆனா நீ மன்னிச்சு விட்டுற. யாரு வந்து உன்கிட்ட ரொம்ப லவ் பண்ணுவா? நீங்க சொல்லுங்க. அந்த 20 ரூபாய் கொடுத்தவங்க தானே. ஏன்னா அதிகமா மன்னிக்கப்பட்டவன் தான் அதிகமா லவ் பண்ணுவான். அந்த வசனத்தை சொல்றாரு, யாருக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ, அடுத்த வசனம், அவ்வளவுதான். சிம்பிள், as simple as that. ஆண்டவர் எவ்வளவு உங்களை லவ் பண்றாருன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அவரோட லவ்வை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அங்க இருந்து உங்களுக்கு forgiveness வரும். forgiveness வர நீங்க இம்மீடியட்டா அந்த இடத்துல உங்களுடைய ரிப்பென்டன்ஸ் நடந்து இம்மீடியட்டா நீங்க அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதிகமாய் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு என்ன வரா? அதிகமா யூ ஸ்டார்ட் லவ்விங். நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து ஆண்டவருடைய லவ் எத்தனை பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்க? நம்மளுடைய வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா, we are not perfect. Are we perfect? யாராவது இங்க பெர்ஃபெக்ட் பீப்புள் இருக்கீங்களா? 100% பெர்ஃபெக்ட் யாருமே இருக்கவே முடியாதுங்க. பட் இருந்தாலும் ஒரு நாளும் ஆண்டவரை நம்ம லவ் பண்றாரா இல்லையா? ஒரு நாளும் பியூட்டிஃபுல்லா அவருடைய ஒரு நாளும் கிருபையை கொடுத்து கிருபையை கொடுத்து புஷ் பண்ணி நீ போ தைரியத்தை கொடுத்து, ஹோப்பை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து ஒரு நாளும் நம்மள தள்ளுறாரா இல்லையா? அவரு தட் இஸ் ஹிஸ் லவ். அதுதான் அவருடைய லவ். அவருடைய லவ்வை நீங்க புரியதான் நீங்க அவரை லவ் பண்ண முடியும். இந்த பாவியான இந்த ஸ்திரீ இப்போ இரக்கம் பெற்றுட்டா, ஆண்டவருடைய லவ்வை பெற்றுட்டா, ஆண்டவருடைய forgiveness பெற்றுட்டா. இப்போ அதனாலதான் ஆண்டவரை திருப்பி லவ் பண்றா. திருப்பி லவ் பண்றதுதான் அதோட சிம்பிள் தான். அவ அந்த விலையேற பெற்ற அந்த ஜாரை உடைச்சு அங்க ஆண்டவரோட பாதத்துல சிந்துறான். எல்லாரும் டென்ஷன் ஆறாங்க. அந்த காசை வச்சு ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்றாங்க. அந்த ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. நோ, நீ யாரை லவ் பண்றியோ அவங்களுக்கு தான். அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த அந்த தைலத்தை யாருக்கு? ஹஸ்பண்டுக்கு தான் வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு தான் வச்சிருக்காங்க. மேபி she didn't find her perfect husband. ஹஸ்பண்ட் மாதிரி அவங்கள லவ் பண்றது கூட யாருமே இல்லைங்க. பட் she found the perfect husband in Jesus. அங்கதான் உடைச்சாங்க. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பை நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்களோ அவ்வளோ நீங்க ஆண்டவரை திருப்பி லவ் பண்ணுவீங்க. ஆமென். The more you experience, the more you accept God's love, the more you can love God. Hallelujah, hallelujah. இன்னொரு இன்சிடென்ட் from the Bible. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இன்சிடென்ட் தான். சகேயு பத்தி பேச போறேன். லூக்கா 19வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். இங்க பாருங்க, சகேயு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் ஒரு டாக்ஸ் கலெக்டரோட ஹெட். அவர் டாக்ஸ் கலெக்டர் கிடையாது. அவரெல்லாம் போய் டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண இருக்க மாட்டாரு. டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்க. அவங்களாம் போய் கலெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இவர் கையில தான் கொடுப்பாங்க. இவர் ஏன்னா அவ்வளவு டாக்ஸ் கலெக்டரோட சீஃப் தலைவரா இருந்தார். சோ இவர் பாத்தீங்கன்னா அநியாயமா எல்லார்கிட்டையும் டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருந்தாரு. ஜாஸ்தியா கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் கொடுமை என்னன்னா, இவரு அவங்க கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணாம அவங்க ரோமன் கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணிருந்தாரு. ஓகேங்களா? சோ அந்த ஊர்ல இருக்க யாருக்குமே இவரை பிடிக்காது. இன்னொன்னு என்னதுன்னா, இவர் மத்தவங்களுடைய காசுல சாப்பிட்டு அவர் he was a wealthy man. அவர் ரொம்ப பணக்காரர் வேற ஆயிட்டார்.
அவருடைய சொந்த உழைப்புனால ஆகல, மக்கள் கிட்ட இருந்து திருடி பணக்காரர் ஆனவர். இதனால யாருக்குமே இவரை பார்த்தா காண்டுதான். அது மாதிரி ஒருத்தர் நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்ம ரொம்ப அன்பு காட்டுவோம். பிரதர் வந்திருக்காரு வாங்க அப்படிலாம் கூப்பிடுவோமா? கிடையாது, கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? வந்துட்டான் பார், இன்னைக்கு யார்கிட்ட காசு வாங்கணும்னு தெரியல, இன்னைக்கு யார் தலையில இது என்ன சொல்லுவாங்க தெரியல, இப்படிதான் நம்ம பேசுவோம். சேம் திங். ஏன் அந்த காலத்துல இருந்தவங்களாம் பயங்கரமா பேசியிருப்பாங்க? இல்ல, நம்ம எப்படி பேசுறோமோ அந்த காலத்துல அதே மாதிரிதான் பேசியிருந்திருப்பாங்க. சுத்தி இருக்கவங்களுக்கு யாருக்குமே அவரை கண்டா கண்டிப்பா பிடிச்சிருக்காது. ஏன்னா இவர் இப்படிப்பட்டவர். ஓகேங்களா? இப்போ கேளுங்க, மூணாவது வசனம். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க என்ன பண்ணாராம்? வகை தேடினான். See, something inside him pushed him to know Jesus. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, இயேசுவை காண விரும்பினான். இயேசுவை காண விரும்பினான். அந்த ஸ்டோரியில பார்த்தோம். லூக்கா 7:37. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியான ஒருத்தி அவன் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருந்ததை அறிந்து ஆண்டவர் வராரு, ஆண்டவர் இருக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனேயே நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்க. அந்த உமனும் அந்த ஸ்திரீயும் அவங்க அறிஞ்சு இவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. இங்க சகேயு அவர் வராருன்னு தெரிஞ்சு போய் பார்க்க போறாரு. வேற எதுவுமே உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல அவரு. ஓகேங்களா? வேற எதுவுமே உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அந்த ஏர்ஜ், யார் இவரு, இவரை பத்தி தெரிஞ்சுக்கணுமே, இவரை பத்தி எல்லாரும் இப்படி பேசுறாங்களே, அந்த ஏர்ஜ் மட்டும் இருந்தா, அந்த ஒரு ஏர்ஜ் மட்டும் இருந்தா போதும். டு நோ காட், ஆண்டவரை அறியற நீங்க விரும்பினா மட்டும் போதும், மீதியெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாரு. லெட்ஸ் கோ பேக் டு லூக்கா 19 3வது அதிகாரம். யாருமே அவங்களுடைய ஈகோவையோ அவங்களுடைய அந்த பொசிஷனோ விட்டு இந்த மாதிரி காரியெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா சகேயு பண்ணாரு. ஏன் தெரியுமா? he needed something. அவருக்கு ஜீசஸ் கிட்ட இருந்து ஏதோ ஒண்ணு தேவைப்பட்டுச்சுங்க. அவருக்கு ஏதோ ஒண்ணு தேவைப்பட்டதுனாலதான் என்ன பண்றாரு, இந்த மாதிரி யாரு கலாச்சாரம் பரவாயில்ல, யாரு என்ன அசிங்கமா பேசினாலும் பரவாயில்ல, ஏன்னா ஆல்ரெடி அசிங்கமா தான் பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு அதெல்லாம் மேட்டர் இல்லை. அவர் எனக்கு காசு போதும், எனக்கு பணம் போதும்னு வாழ்த்துல இருந்தவர் இப்போ மேபி அந்த காசு அவருக்கு நிம்மதியை கொடுக்கல. மேபி மத்தவங்களோட பணத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தது அவருக்கு ஒரு கஷ்டத்துல இருந்திருப்பாரா இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் பண்றாரு. பரவாயில்ல, எல்லாரும் பேசிட்டோம், எல்லாரும் கலாய்க்கிட்டோம். ஐ வாண்ட் டு see ஜீசஸ், நான் அவரை காண விரும்புகிறேன் அப்படின்ட்டு இவர் ஒரு ஸ்டெப் எடுத்து மேல ஏறுறாருங்க. ஓகே, மேல ஏறணும்னு ஜீசஸ் வந்து என்ன சொல்றாரு? சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இதை கேட்ட உடனே அவனுக்கு புரியல, யாரா இவரு? இங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னையும் என் குடும்பத்தையும் காரி துப்புவாங்க. இதை பாரு, நம்மளுக்கு வந்து ஒரு குடும்பத்துல அந்த தலைவர் மேல பிரச்சனைனா அந்த தலைவரோட குடும்பத்தையே அவங்களுக்கு பிடிக்காம போயிடும். அவங்க பையனுங்க பொண்ணுங்க எங்கேயாவது அப்படி போயிட்டு பிரித்தியா யார் போற பிரித்தியா அது என்னமோ தெரியல, யாரோ ஒருத்தர் பிடிக்கலன்னா அவர் பிடிக்காதனால அவங்க குடும்பத்துல இருக்கவங்களும் அவங்களுக்கு பிரச்சனையே பண்ணிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மேல ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஒரு ஹேட்ரட் வருமா இல்லையா? வந்திருக்காரு. எல்லாம் பரிசுத்தவான்கள் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் யாரையும் ஹேட் பண்றது இல்ல அப்படிலாம். ஓகே, சோ ஆட்டோமேட்டிக்கா சகேயு மேல இருக்க ஹேட் ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுல இருக்க எல்லாரும் மேலயும் விழுந்திருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே ஒரு கஷ்டத்துல வாழ்ந்திருப்பாங்க. மேபி அதனால கூட சகேயு எனக்கு ஒரு விடுதலை வேணும்னு கூட இயேசுவை தேடி வந்திருக்கலாம். சோ இது அறிஞ்ச ஆண்டவர், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். இந்த கதையை கேளுங்க. அந்த முன்னாடி கதை ஒண்ணு, பாவியான ஸ்திரீ கதை பார்த்தோம்ல, அதுல பரிசேயன் இயேசுவை என் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறான். இங்க இயேசு அந்த சின்னர் வீட்டுக்கு, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்றாரு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? லவ் கேம் டு ஹிம், லவ் கேம் டு ஹிம், லவ் கேம் டு ஹிம். அடுத்தது 6வது வசனம் வாசிங்க. அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இதை கேளுங்க. அவர் என்ன பண்றாராம்? அவர் இப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. அவர் என்ன எதிர்பார்த்தாருன்னா, அவருக்கு சுத்தி இருந்தவங்க எல்லாரும் அவரை நியாய தீர்த்துட்டே இருந்தாங்க. இவன் சரி கிடையாது, இவன் காசு திருடுறவன், இப்படி கேட்டுட்டு இருந்த, அவன் காதெல்லாம் இப்படிதான் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த சகேயு சடனா ஒருத்தர் சொல்றாரு, ஓ வீட்டுக்கு தான் நான் வரணும் அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு கடகடகடன் இறங்குறான்.
எப்படி இறங்குறாருன்னா சந்தோஷத்தோட. எப்படி? சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். ஓகேங்களா? கண்டிப்பா சொல்றேன், அந்த இடத்துக்கு அவர் வரும்போது கண்டிப்பா சந்தோஷமா வந்திருக்க மாட்டார். நான் ஆல்ரெடி சொன்னேன், எல்லாரும் கலாச்சிருப்பாங்க. இன் ஸ்பைட் ஆஃப் தட் ஆண்டவரை பார்க்கணும், எனக்கு ஒரு விடுதலை வேணும்ன்ட்டு அந்த காதுல வாங்காம உள்ளுக்குள்ளேயே மேபி ஒரு குமுறல் இருந்திருக்கும். என்னடா இப்படி பேசுறாங்க, இப்படி கலாய்க்கிறாங்க இருந்திருக்கும். ஆனா the moment God said I want to come to your house ன்னு சொல்லும் போது சந்தோஷம் அங்கேயே ஒரு மாற்றம் ஆரம்பிச்சிருச்சுங்க. அங்கேயே ஒரு ஃப்ரீடம், ஒரு விடுதலை. அங்கேயே இயேசு சொன்ன ஒரே வார்த்தையில ஒரு ஃப்ரீடம். இம்மிடியேட்டா சந்தோஷம் ஃபர்ஸ்ட் உண்டாச்சு. சந்தோஷத்தோட அவரை அழைத்து கொண்டு போனான். இங்க பாருங்க, இவ்வளோ நேரம் ஜீசஸை பார்க்கறதுக்கு ஒரு கும்பலே போயிருந்தாங்கல்ல, அவங்கதான் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. இவரெல்லாம் கலாச்சிருந்திருப்பாங்க, எல்லாம் சிரிச்சு ஹாப்பியா கலாச்சிருந்திருப்பாங்க. அப்படியே the moment Jesus said நான் உன் வீட்டுக்கு வரணும்னு பாவையை பார்த்து சொன்னோன்னே இவனுங்க மூஞ்சி எல்லாம் சொயின்னு போயிருக்காதா? அந்த இடத்துல சந்தோஷமா இருந்தது வெறும் சகையோ மாத்திரம் தான் இருக்கும். இது எல்லாருக்குமே அவங்களால நம்பி இருக்க முடியாது. எப்படி இயேசு ஒரு பாவி வீட்டுக்கு, அதோ நம்மள ஏமாத்துறவங்க வீட்டுக்கு போறாரு? அப்படி நடந்திருக்குமா? நடந்திருக்காதா? ஓகே, அடுத்த வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார். நம்ம நிறைய பேர் இந்த நிலைமையில தான் இருக்கும். நம்ம ஆண்டவரோட லவ்வையும் அக்செப்ட் பண்றது இல்ல, நம்மளும் அவரை லவ் பண்றது இல்ல. ஆனா ஆண்டவர் வேற யாரையா லவ் பண்றாரு, நம்மளுக்கு பிரச்சனை. அது எப்படி அவரை லவ் பண்ணலாம்? அவர் எப்படி ஆண்டவர் அவரை மட்டும் ஆசீர்வதிக்கலாம்? அவன் திருட்டு பணம், இவங்களே முடிவு பண்ணிப்பாங்க. அவன் வேற ஏதோ வேற ஏதாவது திருட்டு பணமா இருக்கு, அதனாலதான் அவன் நல்லா இருக்கிறான். ஆண்டவர் ஆசீர்வதிச்சா கூட ஒத்துக்க மாட்டாங்க. சில பேர் நான் சொல்றது புரியுது. யாருக்காவது நல்ல வேலை கிடைச்சா போதும், அவன் இன்டர்வியூல அட்டன் பண்ணிலாம் அவனுக்கு கிடைச்சிருக்காது. யாராவது இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் யாராவது வச்சிருப்பாங்க. நம்மளே யோசிச்சுக்கிறது, ஆண்டவர் யாராவது ஆசீர்வதிச்சா நம்மளுக்கு ஏன் பிடிக்க மாட்டேங்குது? எஸ்பெஷலி ஆண்டவரோட நல்ல ஒரு தொடர்புல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க நல்லா வாழும் போது நம்மளால ஏன் அக்செப்ட் பண்ண முடியல? நம்ம இந்த மக்கள் மாதிரிதான் இருக்கும், இவங்கள மாதிரிதான் இருக்கும். we are not able to accept people who are being loved by God. இப்படி இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய லவ் நம்மளால அக்செப்டே பண்ண முடியாதுங்க. ஆண்டவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. நான் ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல சொன்ன, ஆண்டவர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்மள எப்படி லவ் பண்றாரோ எல்லாரையும் ஆண்டவர் அப்படித்தான் லவ் பண்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனம். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். ஏதாவது ஜீசஸ் வாயில இருந்து வார்த்தை வந்துச்சா? கிடையாது. வீட்டுக்கு வர அவ்வளவுதான், முடிஞ்சு. அவ்வளவுதாங்க. ஐ எம் கமிங் டு யுவர் சிச்சுவேஷன், முடிஞ்சு. உங்களுடைய ப்ராப்ளம் அங்கேயே முடிஞ்சு. வேற எதுவுமே தேவையில்லை. அவர் உங்களுக்கு ஒரு வேர்டை கொடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சில டைம் he just needs to be there. He just says I am coming into your situation, I am coming into your house. அவ்வளவுதான், போதும். சொன்ன உடனே அவன் சந்தோஷமா மேல இருந்து கீழே இறங்கினானா? நான் சொன்ன அங்கேயே அவனுக்கு ஒரு ஃப்ரீடம், ஒரு மனமாற்றம் ஆரம்பிச்சது. அங்கேயே ஒரு ரிப்பெண்டன்ஸ் ஆரம்பிச்சது. இப்போ வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே சகேயு தானா என்ன சொல்றாரு? என்னுடைய ஆஸ்திய பாதிய தரப்போறேன், என்னுடைய ஆஸ்திய பாதிய தரப்போறேன். அடுத்தது யார்ட்டெல்லாம் நான் அநியாயமா வாங்கணும்? எத்தனை டைம்ஸ்? 4 times. அந்த காலத்துல இந்த மாதிரி யார்கிட்டயும் அநியாயமா வாங்கினாங்கன்னா 20% தான் ஜாஸ்தியா கொடுக்கணுமா. ஆனா இவரு 4 times ஜாஸ்தியா கொடுக்குறேன்னு சொல்றாரு. அதிகமா மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய அன்பை அதிகமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களாலதான் மத்தவங்களை லவ் பண்ண முடியும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா. அந்த ஸ்திரீ நம்ம பார்த்தோம், ஆண்டவருடைய அன்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் she was able to love God. Now சகேயு ஆண்டவருடைய லவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் he was able to love the other people. இப்பதான் மத்தவங்க கண்ணுக்கே தெரிறாங்க, என்னடா அநியாயமா நம்ம காசு வாங்கின்னு இருக்கோம் அப்படின்னு. இப்பதான் ஏழைகள்லாம் கண்ணுக்கு தெரியுறாங்க. இத்தனை நாள் அந்த காசு அவனுக்கே வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, நிம்மதியே இல்லாம, 100% நிம்மதி இல்லாம தான் இருந்திருப்பாங்க. we preach prosperity gospel பேசுறோம், ஆனா காசு நம்மள மேற்கொள்ள கூடாதுங்க. காசு நம்ம காலு கீழே இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ
அவருடைய அன்பு எப்போ புரிஞ்சுக்கிட்டானோ, அவர் அன்பு எப்போ ஏத்துக்கிட்டானோ, he was able to love other people. ஹalleluya, ஹalleluya. அவருடைய அன்பு சும்மா இல்லைங்க. his love is far beyond our imagination, far beyond our imagination. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அவங்க அந்த லவ்வை வந்து அந்த சுத்தி இருக்கவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. some of us most of us are like that. We are not able to accept when people இப்போ யாருக்கா கார் கிடைச்சதுன்னா, பைக் கிடைச்சதுன்னா, we are not able to accept. எப்படி அவனுக்கு காசு கிடைச்சது இப்படின்ட்டு நம்ம ஆரம்பிச்சிடுறோமே தவிர God has blessed him, God bless him அப்படின்னு நம்ம சொன்னதில்லை. இனிமேல் நம்மளுடைய பேச்சை மாத்திக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஆண்டவர் என்ன லவ் பண்ற மாதிரி தான் அவங்களையும் லவ் பண்றாரு. அண்ட் உங்களுடைய எனிமீஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது தீமை நடந்துச்சுன்னா சந்தோஷப்படாதீங்க. ஓகே, சந்தோஷப்படாதீங்க. bless them. ஓகேங்களா? ஆண்டவர் வந்து பைபிள்ல சொல்லிக்க லவ் யுவர் எனிமீஸ். உங்களுடைய எனிமீஸ் என்ன? சத்துருக்களை நீங்க சிநேகியுங்கள் இருக்காரு. ஸோ டோன்ட் விஷ் ஃபார் தேர் அவங்க எப்படியாவது சாகணும் ஆண்டவரே, ஏதாவது ஒன்று பண்ணி தூக்கிடுங்க ஆண்டவரே, ஒண்ணுமில்லாம ஆக்கிடுங்க ஆண்டவரே. இப்படிதான் நம்மளுடைய ப்ரேயர் இருக்கு. நோ, நெவர் டூ தட், நெவர் டூ தட். அதெல்லாம் ஆண்டவர் டிபார்ட்மெண்ட், அவர் பார்த்துப்பாரு. அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஹவு ஹி லவ்ஸ், நம்மள லவ் பண்ற மாதிரி தான் அவங்களும் லவ் பண்றாரு. ஓகேங்களா? அவங்க உங்களுக்கு ஏதாவது தீமை பண்ணாங்கன்னா அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் அவங்கள லவ் தான் பண்ணிட்டு இருப்பாரு. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? ஓகே, இப்போ பைபிள் ஒருத்தர் பாக்குறோம், நம்மள மாதிரி ஒருத்தர். பைபிள்ல யோனான்ற கேரக்டர். ஓகேங்களா? இவர் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நினிவே பட்டணத்துக்கு, ஓகேங்களா, அவர் ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும்னு யோசிப்பாரு. என்னது? ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து இவங்களை அழிக்க போற அப்படின்னு யோசிப்பாரு. ஆனா அவர் வந்து மனம் மாறிடுவார். ஓகேங்களா? ஏன்னா போய் காஸ்பலை ப்ரீச் பண்ண உடனே அவங்க அக்செப்ட் பண்ணிட்டு அவங்க எல்லாருமே திருந்திடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஆண்டவர் வந்து அழிக்க போறேன்னு சொன்னவர் டப்புன்னு பேக் வாங்கிடுவார். நான் அழிக்க போறது இல்லை, அவங்கள என்னுடைய கம்பேஷனை காட்ட போறேன் அப்படின்றவர். நம்ம ஆளு யோனா, அவருக்கு காண்டு. என்னது அழிக்க போறேன்? நீங்க அவங்க இவ்வளோ உங்களுக்கு அகைன்ஸ்டா பண்ணாங்க, ஆனா இப்போ என்ன நீங்க வந்து அவங்களுக்கு லவ் காட்ட போறேன்றீங்க? ஏன் அவங்க மேல ஜட்ஜ்மெண்ட் வரல அப்படின்னு யோனா 4ஆவது அதிகாரம் 1வது வசனம். இது மிகவும் விசனமா இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. இது மிகவும் எப்படி இருந்துச்சா? விசனமா இருந்து அவன் கடும் கோபம் கொண்டு. கட்டும் எதுக்கு கோவப்படுறாருன்னா, ஏன்னா ஆண்டவர் அவங்க மேல பிரியமா இருக்காருன்னு கோவம். many of us are like that. மற்றவங்க மேல ஆண்டவர் அன்பா இருக்கிறது நம்மளுக்கு காண்டாவது இல்ல? யோனா அப்படிதான் இருந்தாரு. ஓகே, 3வது வசனம். கர்த்தாவே, என் பிராணனை நினைவிட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமா இருக்கும் என்றார். சரிங்களா? பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கணும் சாகிறதுனால. ஏன்னா ஆண்டவர் அவங்க மேல கம்பேஷனா இருக்கிறாராம். இப்படிலாம் இருக்கலாமா நம்ம? சொல்லுங்க. ஆண்டவர் அன்பா இருக்கிறது இவரு கோபமா இருக்குது. நன்றி, நம்ம சிரிக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம், இருந்தாலும் நம்மளும் அதே பாணியில் தான் நம்மளும் இருக்கோம். எல்லாரும் we are not able to accept when God loves evil people. ஆண்டவருடைய அன்பு அதுதாங்க. அது வந்து அதுதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதோடைய நீளம், அகலம், ஆழம், உயரம், இது எதுவுமே புரிஞ்சிக்கவே முடியாது. கிரேசி லவ். நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைச்சாலும் கஷ்டம், புரிஞ்சிக்கவே முடியாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? 1 யோவான் 4வது அதிகாரம் 20வது வசனம். 1 யோவான் 4:20. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். அவ்வளவுதான், முடிஞ்சு. இங்க பாருங்க, இப்போ ஆண்டவருடைய லவ் அக்செப்ட் பண்ணா you are able to love God, but when you love God you have to love one another. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருத்தவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். நான் ஆண்டவரை லவ் பண்றேன், ரொம்ப டீப்பா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல அவங்க வீட்டுல இருக்க அப்பா அம்மாட்டே பேசுறது கிடையாது. இது என்னப்பட்ட லவ்? 24 மணி நேரம் ஜெபத்துல இருப்பாங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் போவாங்க, வருவாங்க, சர்ச்சிலேயே இருப்பாங்க, வீட்டுல இருக்க மனைவிட்ட பேச மாட்டாங்க. என்ன லவ் இது? என்ன லவ்? ஆண்டவர் இப்படிப்பட்ட லவ், இந்த மாதிரி லவ்லாம் he doesn't want us to have. நீ என்ன லவ் பண்றியா? ப்ரூவ் இட். அது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? நீ என்ன லவ் பண்ணினா நீ மத்தவங்களையும் லவ் பண்ணுவ. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது?
when you love God, you should be able to love other people also. இல்லனா நீங்க என்னது பொய்யன். We are all just liars, hypocrites. கண்ட சகோதரனிடத்தில் காணாத. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? You know, when you accept God's love, you will be able to accept him back. But when you love him back, அவர் மேல நீங்க அன்பு காட்டும் போது மத்தவங்க கிட்டயும் நீங்க அன்பு காட்ட வேண்டும். ஓகே, ஹalleluya, ஹalleluya. ரோமர் 8வது அதிகாரம் 38-39. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரிகளானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் வேறுபானாலும் வாழ்வானாலும் எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். nothing பக்கத்துல இருக்கவங்க பார்த்து கைய பிடிச்சு, nothing can separate you from God's love. Nothing can separate you from God's love. மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் யாராலையும் nothing, nobody. அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் nothing. இனிமேல் வரப்போற காரியமா இருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை நீங்க நினைச்சுக்கிறீங்க your small mistakes can stop God from loving you. உங்களுடைய சின்ன மிஸ்டேக்ஸ், நீங்க பண்ற பாவங்கள் ஆண்டவருடைய லவ் வந்து ஸ்டாப் பண்ணிடும் நீங்க நினைச்சுக்கிறீங்க. nothing can stop. அது மாதிரி அது ஆப்போசிட்டும். நான் ரொம்ப அவரை தேடினா என்ன ரொம்ப லவ் பண்ணுவார், அதுவும் தப்பு. his love is constant. அவருடைய லவ் கான்ஸ்டன்ட். அதே லவ் தான். நீங்க செய்யறது எதுவுமே அவர் உங்களை ஓவராவும் லவ் பண்ண வைக்காது, உங்களை கம்மியா எதுவும் லவ் பண்ண வைக்காது. நீங்க செய்யற ஒரு பாவமும் அவருடைய லவ்வ உங்ககிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. இது உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் தட் இஸ் த ட்ரூத். அந்த ட்ரூத்தை தான் இன்னைக்கு உங்ககிட்ட பேச நான் வந்திருக்கேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க நான் ஒரு பாவம் பண்ண பரிசுத்தாவை என்னை விட்டு போயிடுவாரு, ஆண்டவர் என்னை விட்டு தூரமா. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆண்டவர் என்கிட்ட ரொம்ப தூரமா இருக்காரு சிஸ்டர். நத்திங். அவர் உங்களுக்குள்ளேயே தான் இருக்கிறாரு. நீங்க பாவம் செய்யும் போது அவர் இங்க தாங்க இருக்காரு. நீங்க பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அவர் இங்க தான் இருக்கிறாரு. He is very near to you. He is inside of you. And his love also never changes. அவரோட லவ் மாறவே மாறாது. அவர் கோபம் கொள்ளுகிற தேவன் கிடையாது. அவர் உங்களை தண்டிக்கிற தேவன் கிடையாது. ஏன்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. லவ்வோட உருவமே அவர்தான். He is just made of love. அவரால உங்க மேல கோபம் கொள்ள முடியாது, உங்களை தண்டிக்க முடியாது அவரால. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? யாராவது உங்களை வந்து தண்டிக்கிற மாதிரி, உங்களை கடிந்து கொள்கிற மாதிரி, உங்களை ஆக்கினை தீர்ப்புக்குள்ள பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா don't believe that, because God is made of love. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் உங்க மேல அன்பை மட்டும்தான் காட்டிக்கிட்டே இருப்பாரு. இந்த அன்பு உங்களை மாத்தும். உங்களை அதே நிலைமையில வச்சிருக்கிறாரு, அதே பாவத்துல வச்சிருக்காது. ஆனா நான் ஆல்ரெடி 2 எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, அவங்க அந்த நிலைமையில இருக்கும் போதே ஆண்டவர் அவங்க வீட்டுக்கு போனார். அந்த லவ் அவங்க அக்செப்ட் பண்ணதுனால அவங்க திருந்திட்டாங்க. ஓகேங்களா? நீங்க ஏதாவது ஒரு பாவத்துல ஏதாவது ஒரு காரியத்துல நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, you have to accept God's love. நீங்க ஆண்டவருடைய லவ் நீங்க அக்செப்ட் பண்ணும் போதுதான் அந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை வரும். இல்ல ஆண்டவர் என்ன விட்டு தூரமா போயிட்டாரு, அதனால நான் சர்ச்சுக்கு போறது இல்ல அப்படின்னீங்கன்னா அதே பாவத்துல தவிச்சுக்கிட்டே இருப்பீங்க தவிர ஆண்டவர்கிட்ட உங்களால வரவே முடியாது. பட் when you realize, when you know the love of God, ஆண்டவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கும் போதுதான் உங்களுடைய பாவ வாழ்க்கையில இருந்து உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் விடுதலை ஆண்டவர் தருவார். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சகேயோட வீட்டுல அந்த வசனத்துக்கு அப்புறம் அவர் சொல்றாருல, என்னுடைய சொத்தை வந்து பிரிச்சு நான் வந்து என்ன பண்ண போறேன், ஏழைகளுக்கு கொடுக்க போறேன்,
ஏமாத்துறவங்களுக்கு 4 டைம்ஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் ஆண்டவர் சொல்றாரு, இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சான்? ரட்சிப்பு. இந்த வீட்டுக்கு சகேயுவுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்லலைங்க. when he picked சகேயு, சகேவை அங்கேயே ரட்சித்து இருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு தெரியும் அவன் வீட்டுக்கே ரட்சிப்பு தேவைப்பட்டுச்சு. அதனாலதான் வீட்டுக்கு போறாரு. when you come to God with your own problems, he is also concerned about your family. உங்க வீட்டை குறிச்சா அவருக்கு அக்கறை இருக்குங்க. when he delivers you, he delivers your family also. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? உங்களை விடுவிக்கும் போது அவர் உங்களுடைய ஃபேமிலியே அவர் விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். இப்போ ரட்சிப்பு எங்க வந்துச்சு? சகேயுக்கு மாத்திரம் கிடையாது, ரட்சிப்பு சகேயுவோட வீட்டுக்கே வந்துருச்சு. ஹல்லேலூயா. எப்படி? ஒண்ணுமே பண்ணாம என்ன பண்ணா? ஆண்டவரை தேடி போனாங்க. அவ்வளவுதான். ஆண்டவரை தேடி வாங்க. நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. ஆண்டவரை தேடி போங்க. ஆண்டோடைய பாதத்துல அழுத அங்க அழுங்க. அவ்வளவுதான். நம்ம பண்ண வேண்டியதுல அதுதான். All we have to do is that he is right there to deliver you from any pain, any sickness. எந்த வியாதி, எந்த கஷ்டம், எல்லாத்துக்கும் விடுதலை ஆண்டவர்கிட்ட தாங்க இருக்கு. ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லும் போது, அந்த ரட்சிப்பு வந்து பாத்தீங்கன்னா சால்வேஷன், ஜோசோ அப்படின்ற ஒரு வார்த்தையில இருந்து வந்தது. இது வந்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய அடங்கி இருக்கு. ஓகேங்களா? இதுக்குள்ள நிறைய அடங்கி இருக்கு. லைக் ஹெல்த், ப்ராஸ்பெரிட்டி, லைஃப், அந்த மாதிரி நிறைய இட் கம்ஸ் அஸ் அ பேக்கேஜ். ஸோ நீங்க ஆண்டவர் அக்செப்ட் பண்ணும்போது, ஆண்டவருடைய அன்பை நீங்க அக்செப்ட் பண்ணும்போது, நீங்க சால்வேஷன் என்ற பேக்கேஜை வாங்குறீங்க. நம்ம எல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம்? ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடுவோம், அவ்வளவுதானே? இப்படிதானே நினைச்சிட்டு இருக்கீங்க. ரட்சிப்புனா அவ்வளவுதான், பரலோகம் போயிடுவோம். நோ, ரட்சிப்புன்றது நீங்க இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆண்டவர் உங்க கையில ஒரு பேக்கேஜை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? இந்த உலகத்துல வாழ்றதுக்கு ஆண்டவர் உங்க கையில ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாரு. அது என்ன பேக்கேஜ் நம்ம படிக்க போறோம். சங்கீதம் 103 அதிகாரம் 3-4-5. அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, ஃபர்ஸ்ட் எடுத்தோனையே நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு. நம்ம செய்யற சால்வேஷன்ற மீனிங்குள்ள, சால்வேஷன்ற வார்த்தைக்குள்ள இது எல்லாமே அடங்கியிருக்கு. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? சால்வேஷன்ற வார்த்தைக்குள்ள இது எல்லாமே அடங்கியிருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோனையே நம்மளுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு. ஓகேங்களா? பாவங்களுக்கு மன்னிப்பு, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அடுத்தது உங்களுடைய நோய்களை எல்லாம் என்ன பண்றாரு? குணமாக்குறாரு. ஃபர்ஸ்ட் சோல்ல ரிலீஃப், பாவத்தை மன்னிக்கிறாரு. அடுத்தது பாடியில ரிலீஃப். உங்க சரீர பிரகாரமா உங்களுக்கு ஒரு ஏதாவது வியாதிகள் இருந்துச்சுன்னா, அந்த சால்வேஷன்ற பேக்கேஜ்லயே உங்களுக்கு அவர் சுகத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஓகேங்களா? நம்ம சால்வேஷனுக்குள்ள அது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது மட்டும் கிடையாது, இது எல்லாமே அடங்கியிருக்கு. உங்க பிராணனை அழிவுக்கு விலக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். நம்மள என்ன பண்றாரா? ஒரு நாளும் கிருபை தேவைப்படுதா, இரக்கம் தேவைப்படுதா, மேல 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 அவர் is crowning us with grace and mercy. ஒரு நாளும். அடுத்த வசனம், நன்மையினால் உன் வாயை என்ன பண்றாரா? he satisfies your mouth with good things, with good things. எத்தனை பேர் குட் திங்ஸ்னால ஆண்டவர் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கிறாரு, இனிமேலும் பண்ண போறாருன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு ரட்சிப்புல வந்துருச்சு. ஆனா உங்களுக்கு தெரியல. உங்களுக்கு நோயிங் இல்ல, உங்களுக்கு அறிவு இல்ல, உங்களுக்கு அறிதல் இல்ல. ஆனா இப்போ சொல்றேன், இது எல்லாமே ஆல்ரெடி உங்களுக்கு வந்துருச்சு. ஆல்ரெடி பேக்கேஜை குத்துட்டாரு. இப்ப நம்மளுடைய வேலை அதை அறிந்து, அதை நம்மள பெற்றுக்கொண்டு அதை நம்ம வாழ ஆரம்பிக்கணும். ஆமென். நன்மையினால் உடைய வாயை திருப்தி ஆக்கியிருக்கிறார். கழுகுக்கு சமானமான உன் வயது திரும்ப எப்படியா? வாழ வயது போல ஆகும். பேசிக்கலி நம்ம எல்லாரும் ரொம்ப யூத்தா தான் எப்பவுமே இருப்போம். ஹல்லேலூயா. யாரெல்லாம் நான் சீக்கிரமா வயசாவது பிரதர், ஒரு மாதிரி இருக்கு பிரதர், இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணு கூட தெரிய மாட்டேங்குது, தூரத்துல யார் வரான்னு கூட தெரியல, கீழே உட்காந்துட்டா ஏந்திரிக்க முடியல, ஏஞ்சா உட்கார முடியல அப்படின்னு நீங்க நிலைமையில இருந்தீங்கன்னா, உங்களுக்கு குட் நியூஸ் என்னன்னா, உங்களுக்கு ரட்சிப்பு வந்த போதே, நீங்க ஆண்டவரை கொண்ட போதே அவர் உங்களுக்கு யூத்ஃபுல்னஸ் கொடுத்துட்டார். உங்களுக்கு எப்பவுமே யூத்தா தான் இருப்பீங்க. இங்க இருக்கிற ஒருத்தரும் எப்பவுமே யூத்தா தான் இருப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் பக்கத்துல உங்களுக்கு சொல்லுங்க, யூத்தா தான் இருப்பீங்க, நான் நீண்ட நாள் வாழுவேன் சொல்லுங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. யூத்தா தான் இருப்பீங்க, நல்லா பளிர் நச்சு, யூத்தா தான் இருப்பீங்க, நல்லா வாழுங்க.
வாழுங்க, நல்லா வாழுங்க, நல்லா வாழுங்க. எத்தனை பேர் இந்த லைஃப் வாழ ரெடியா இருக்கிறீங்க? இத்தனை நாள் சால்வேஷனுக்குள்ள இவ்வளவு இருந்துச்சா சிஸ்டர்? அதுக்குதான் வாங்க, எங்க சர்ச்சுக்கு வாங்க, இதெல்லாம் சொல்லி தருவோம். வெரி குட், வெரி குட், வெரி குட். We need people to shout, scream. அவ்வளவுதான், அதான். நன்மையினால் உடைய வாயை திருப்தியாக்கி, என்னது யூஸ்ஃபுல்னஸ். அதனால நம்ம சர்ச்சுக்கு வரும்போது நாங்களாம் அப்படியே எங்களை பார்த்தாலே சில பேர் காண்டாகும். ஏன்னா இவங்க ஏன்டா இப்படி ஓவரா இருக்கேன், ஆடம்பரமா இருக்கேன். நாங்க எப்பவுமே யூத் தான், எங்களுக்கு வயசே ஆகாது. நீங்க எப்போ வந்தாலும் நாங்க இப்படிதான் இருப்போம், பார்த்துனே இருங்க. இங்க சர்ச்சுக்கு வர ஒருத்தரும் யூத்தா தான் இருப்பாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எங்களுக்கு கல்யாணம் ஆன மாதிரியே இருக்காது, கல்யாணம் ஆனாலும் குழந்தைங்க இருக்கிற மாதிரியே இருக்காது. ஆனா எங்க குழந்தைங்க வளர்ந்து கல்யாணம் ஆனாலும் நாங்க இது இப்படிதான் இருப்போம். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். ஹல்லேலூயா. அதை ஏன் கேக்குறீங்க சிஸ்டர்? இப்ப ஒரே முட்டை வலி அப்படி. ஷோ, உங்களுக்கு எல்லாம் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வீட்டுல போய் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டியா? அப்போ உனக்கு வியாதி கிடையாது. வீட்டுல யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா சொல்லுங்க. எல்லா கஷ்டத்துல இருந்தாங்கன்னா இல்ல, ரட்சிப்பு வந்துச்சா? அப்பவே இதெல்லாம் வந்துருச்சு. ஸ்டார்ட் லிவிங் தட் லைஃப். ஹல்லேலூயா. ஓகே, நவ ஐ வாண்ட் டு, இந்த நம்ம யூஸ்வலா நம்ம பார்க்கிற பாவங்கள் சொல்றேன், நம்மளுக்கு தெரிஞ்ச பாவங்கள், இந்த உலகத்துல நம்ம காணப்படுகிற பாவங்கள், அதோட ரூட் காஸ், அதோட ரூட் காஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே இட்ஸ் a failure of love. அன்பு இல்லாததுல இருந்து பிறக்கிறது தான் பாவமே. அதுக்கு ரோமர் 13வது அதிகாரம் 8-10 யார வாசிங்க. ரோமர் 13 8-10. ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறரிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையாய் அடங்கி இருக்கு. இங்க இருக்கிற எல்லா பாவமும் அந்த வசனத்திலே போட்டிருக்கு. என்னது? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்ற ஒரே வார்த்தையில் தொகையா அடங்கி இருக்கு. The root cause for every sin is love. இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா, ஏன் நீங்க சீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்லுவாரு, இல்ல என்னுடைய ஒய்ஃப் என்கிட்ட அன்பா இல்ல, லவ் காட்டல. கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், யார்கிட்ட என்ன கேட்டாலும் நீ ஏன் இப்போ சூசைட் அட்டம் ஏதாவது பண்ணாங்கன்னா, ஏன்னா லவ் இல்ல, யாரும் என்ன லவ் பண்ண மாட்டாங்க. எனி சின், பொய் சொல்றது, எனிதிங் ரூட் காஸ் இஸ் லவ். ஓகேங்களா? லவ். அதான் இந்த வசனத்திலே போட்டிருக்கு. அதுக்கு சொல்யூஷன், அதுக்கு ஒரே சொல்யூஷன், இந்த எல்லா பாவத்துக்கும் ஒரே சொல்யூஷன் இதுதான். எது? ஆண்டோருடைய அன்பு. ஆண்டோருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்களால பாவம் செய்ய முடியாது. ஏன்னா இந்த பாவங்கள் எல்லாமே மக்கள் கிட்ட, அதாவது பீப்புள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற லவ்னால வருது. நீங்க பீப்புள் கிட்ட, மக்கள் கிட்ட எதிர்பார்க்கிற லவ்ல, நீங்க எதிர்பார்க்கிற லவ் மக்கள் கிட்ட கிடைக்கலன்ற காரணத்தினாலதான் இந்த பாவம்லாம் வருது. ஆனா when you understand, when you realize God's love, ஆண்டவருடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கும் போது, ஆண்டவருடைய லவ் நீங்க அக்செப்ட் பண்ணும் போது உங்களால பாவம் செய்யவே முடியாது. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? உங்களால பாவ வாழ்க்கையில இருக்கவே முடியாது. ஏன்னா உங்களுடைய ஆல் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் பீயிங் மெட் பை காட். திருப்பி அதே கதைக்கு வருவோம். இந்த பாவியான ஸ்திரீ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் வாஸ் மெட் பை ஜீசஸ். அதனாலதான் ஜீசஸ் பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்டா நினைச்சதுனாலதான் பட்டுன்னு அந்த சென்ட்டை ஊத்துறாங்க. கடைசியா she was able to understand that இதுதான்டா ட்ரூ லவ். now I don't want any other love. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? இப்போ சகேயு அவரு பணத்துக்கு ஆசைப்பட்டவர். இத்தனை நாள் அவர் நினைச்சிருந்தாரு அவர் சந்தோஷம் அதெல்லாம் பணத்துல இருந்துச்சு. ஆனா the moment he got God's love, ஆண்டோடைய அன்பை புரிஞ்ச உடனே பணாசை எங்க போச்சு?
தூக்கி கொடுத்துட்டார்ல. எல்லா பாவத்துக்கும் காரணம் அன்பு. அந்த ஆண்டவருடைய அன்பை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால பாவம் செய்யவே முடியாது. Maybe you are struggling with some sin. Maybe you are not able to forgive some people. But when you realize God's love, ஆண்டவருடைய அன்பு நீங்க புரியும் போது you will be able to love God back and you will be able to love people back. Hallelujah. Hallelujah. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4, 5, 6, 7. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு யாரு அன்பாகவே இருக்கிறார்? Who is love? God. ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஓகேங்களா? சோ அன்பு நீடிய சாந்தமும் தயவு உள்ளதுன்னா அன்புன்ற வார்த்தைகள்லாம் தேவன் போட்டுக்கோங்க. ஜெனி படிக்கிறியா? அன்பு நீடிய சாந்தமும் நோ சாரி தேவன். தேவன் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர். தேவனுக்கு பொறாமை இல்லை. தேவன் தன்னை புகழ மாட்டார். இருமாப்பா இருக்க மாட்டார். இப்போ உங்க பேரை போட்டு படிச்சு பாருங்க. படிச்சுதான் பாருங்களேன். படிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் 3 படிச்சிருங்க தைரியமா. தைரியம் தான் படிச்சுதான் பாரு. ஏடா சொல்றேன் கேளுங்க. அந்த இந்த 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 வசனம் என்னது? 1 யோவான் 4வது அதிகாரம் 17வது வசனத்துல ஃபர்ஸ்ட் பாட்டு. செகண்ட் பாட்டு படிங்க இப்போ. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவ்வளவுதான். ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படிதான் நம்ம உலகத்துல இருக்கிறோம். சோ ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறாருன்னா அதுல நம்ம பேரை போடுங்க. ஆண்டவர் பொறுமை உள்ளவர்னா நம்மளும் பொறுமையா தான் இருக்கணும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். We are already living like that. Start behaving like little gods. Little Satans மாதிரி பிஹேவ் பண்ணிருக்காதீங்க குட்டி. Start behaving like little gods. அவர் உலகத்துல எப்படி இருக்கிறார் அப்படிதான் நம்ம இருப்போம். ஆமென். ஹalleluya. திருப்பி இப்போ தைரியமா படி. போடுமா? 1 கொரிந்தியர் 13:4. இல்ல இப்போ அவங்க பேரை போட்டு தைரியமா படிங்க. பெட்டி நீடிய சாந்தம். என் புருஷனை பாத்துக்கிறேன். நீடிய சாந்தமும். என்ன நான் மட்டும் படிச்சுக்கிறேன்? நான் தப்பு விட்டு எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருவீங்களா? நீ உங்க பேரை போட்டு படிங்க. அதாவது உங்களுக்கு தைரியம் வர கொடுத்தேன். அவர் இருக்கிற பிரகாரமாக நாமளும் இருக்கிறோம். பிரசன்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? அதனால இப்போ தைரியமா படிங்க. நீங்க படிச்சாதான் நீடிய சாந்தமா இருப்பீங்க. படிங்க. நீடிய சாந்தம் உள்ளவர்களே. சாந்தம் தயவும் உள்ளவள். பெட்டிக்கு பொறாமை இல்லை. பெட்டி தன்னை புகழ மாட்டாள். இருமாப்படா என்னது? பஃப்ட் அப்னா நல்லா வீங்கி போயா? stubborn. Oh nice. Okay. Betty is not stubborn. நீங்க சொல்லிக்கோங்க. ஜஸ்ட் நான் நீடிய பொறுமை உள்ளவள். இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு இதே மாதிரி 4, 5ல இருக்கு. நிறைய இருக்கு. அதெல்லாம் படிச்சா தாங்காது. 5 வாசிங்க. அயோக்கியமானதை செய்யாது. தற்பொழிவை நாடாது. சினமடையாது. தீங்கு நினையாது. குட். ஆறு அநியாயத்தில் சந்தோஷம். வீட்டுல போய் just put your name and start confessing. உங்க வாயில இருந்து நான் இப்படி பண்ண மாட்டேன் நீங்க சொல்லி பாருங்க. நீங்க வாழ ஆரம்பிச்சிருவீங்க. அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம இந்த இடத்துல இந்த உலகத்துல இருக்கிறோம். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? ஹalleluya. ஆண்டவருடைய அன்புக்கு எல்லாம் நல்ல ஒரு ஜோரா கையில தட்டுறீங்களா? நல்ல. We love you, Jesus. We love you, Father. We love you, Holy Spirit. Yeah. Amen. Thank you. On behalf of God. அவரோட behalfல நான் உங்களுக்கு thank you சொல்றேன். அவரோட ரெப்ரசன்டேட்டிவ் நாங்க. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நீங்க எல்லாரும் அவரோட ரெப்ரசன்டேட்டிவ். புரியுதுங்களா? ஓகே. நைஸ். இப்போ நான் 18வது வசனம் வாசிங்க. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூர்ணப்பட்டவன் அல்ல. அன்பிலே என்ன இல்லையா? அன்பிலே என்ன இல்லை?
யாராவது நியாய தீர்ப்பு நாள் வருது பயத்தோடனே நடுக்கத்தோடனே அப்படின்னு ப்ரீச் பண்ணாங்கன்னா, இல்லைங்க நான் எதுக்கு பயப்படணும்? நான் அன்புல நிலைத்திருக்கிறேன், நான் அன்புல இருக்கிறேன். நான் அன்புல இருந்தேன்னா நான் தைரியமா வெயிட் பண்ணுவேங்க ஆண்டவருடைய வருகைக்கு. எதுக்கு பயப்படணும் ஆண்டவர் வருகைக்கு? ஆண்டவருடைய அன்பை நம்ம உலகத்துல காட்டும் போது, அவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கும் போது, அன்பில் பூரணப்படும் போது நம்ம எப்படி இருப்போமா? நம்ம எப்படி இருப்போமா? எத்தனை தைரியமான பீப்புள் இங்க இருக்கிறீங்க இப்போ? நீங்க இன்னும் நான் மத்தவங்க கிட்ட அன்பு காட்ட முடியலங்க அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல. ஸ்டார்ட் பிலீவிங் தட் நான் அவர் வரும்போது நான் தைரியமா போய் நிப்பேன் அவர் முன்னாடி. எதுக்கு இப்ப நடுக்கத்தோட பயபக்தியோடனு? நம்ம தான் லவ்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. லவ்ல நீங்க வாழும்போது எதுக்கு நீங்க பயப்படணும்? அன்பிலே என்ன இல்லையா? பயம் இல்லையா? அன்பு பயத்தை, யாரா பயத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய அன்பு உங்களை தாக்குது. அந்த தாக்கம் உங்களுடைய எல்லா பயத்துல இருந்து உங்களை நீக்கிக்கிறது. எத்தனை பேர் ரிசீவ் பண்ணீங்க? பயமானது யாராவது ஆண்டவருடைய வருகைக்கு இல்லைன்னா ஆண்டவருக்கே பயந்து இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்கே பயந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அன்பில் பூரணப்பட்டவன் இல்ல. நோ, அன்பில் நீங்க பூரப்படலன்னா தைரியம் இருக்காது. You will never be ready for the second coming of Jesus. பொறுமையா வாங்க ஆண்டவர்லாம் நம்ம சொல்ல முடியாது. அவர் எப்போ நாள் வருவார். நம்ம இப்பத்துல இருந்தே லவ் பிராக்டிஸ் பண்ணோம். இப்பத்துல இருந்தே நம்மளுடைய லவ் பூர்ண பண்ணணும். பட்டாதான் நம்ம அவர் எப்போ நாள் வரட்டும். நான் ஆல்ரெடி இங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அவர் போய் முகமாவமா அங்க போய் பார்க்க போறேன். அதுக்கு நம்மளுக்கு பயம் தேவையில்லைங்க. தைரியமா பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க. அப்படியே இப்படி ஹைஃபை குத்து தைரியமா போறடா மச்சான் நம்ம. ஹalleluya. எத்தனை பேருக்கு தைரியம் வந்துச்சு? இல்ல சிஸ்டர், நான் ஒரு பூச்சி சிஸ்டர். பூச்சி நினைச்சிருந்தீங்கன்னா இப்படியே இருங்க. பயத்துல இங்கேயே வாழ்ந்துருங்க. அவர் வரும்போது நல்ல நடுக்கத்தோட யோர் விஷ் வார்த்தை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அதை ரிசீவ் பண்ணி வாழ வேண்டியது உங்களுடைய கடமை. ஹalleluya.